இரவோடு இரவாக அதிமுகவிலே இணைந்த முக்கியமான தலைவர்கள். அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மாற்று கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, ஆளும் கட்சியான திமுக இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ஏன் நம் ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுக இணைந்ததை அடுத்து ஓபிஎஸ்ஐ நம்பி போய் நடுத்தெருவில் நிற்கக்கூடிய மற்ற நபர்களாகட்டும், ஓபிஎஸ் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வழிபிறக்கும் என நினைத்த அந்த நபர்களும் சரி, அதிமுகவில் மீண்டும் தாய் கழகத்திலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் பூராமே இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்திருக்கிறார். அதாவது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கம் தான் நமக்கு முக்கியம், ஓபிஎஸ் போன்ற சுயநலவாதிகள், துரோகிகள் நமக்கு முக்கியம் கிடையாது நினைத்து மீண்டும் அதிமுகவிலே தன்னை கள்ளக்காட்டிப்பு இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைந்ததை விரும்பாத அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவிலே நாளுக்கு நாள் இணைந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. இதன் ஒரு பகுதியாக டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த திருவையாறு ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் வார்டு உறுப்பினர் பால்ராஜ் மற்றும் ராயம்பேட்டை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சுகுமார் உள்ளிட்டோர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து தங்களை மீண்டும் கட்சியிலே இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி இனிதே வரவிருக்கும் தேர்தல் பணியில் அவர்கள் அனைவரும் மிக திறம்பட செயல்பட்டு கட்சியின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த திருவையாறு ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் வார்டு உறுப்பினர் பால்ராஜ் மற்றும் ராயம்பேட்டை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சுகுமார் ஆகியோர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து, எங்களுக்கு அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காப்பாற்றி உருவாக்கிய இயக்கம் தான் எங்களுக்கு முக்கியம். ஓபிஎஸ்ஐ நம்பி போனோம், ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார். இதற்கு மேல் நமது ஓபிஎஸ்ஐ நாங்கள் நம்ப போவது கிடையாது. திமுக இணைவதை விட நாங்கள் கட்சி அரசியல் இருந்து ஒதுங்கி இருப்பது மேல் நினைத்தோம். ஆனால் எங்களுடைய வெற்றி என்பது எங்களுடைய இயக்கத்திற்கு நாங்கள் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அதிமுகவிலே மீண்டும் இணைந்திருக்கிறோம் என அதிமுகவிலே இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் கிடையாது, அவருடன் சேர்த்து 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நேரடியாக அழைத்து வந்து எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து அதிமுக மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை மறுபடியும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் திமுக இணைந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனால் ஓபிஎஸ்க்கு ஆதரவளை கொடுத்த ஏகப்பட்ட நபர்கள் தற்சமயம் அதிமுகவிலே ஐக்கியமாகியிருப்பது அதிமுகவிற்கு கூடுதல் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இதுவரைக்கும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளாகத்தான் அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.